ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தாங்க நான் என்னைக்கு என்ன வீடியோ போட போகிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் போட்டு விடுங்க. இன்றைக்கி நாம் வாழைப்பூவை வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்யலாம்னு காமிச்சு தர போகிறேங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க. தேங்காய், சின்ன வெங்காயம், பாசிப்பருப்பு, உளுந்து, சிவப்பு வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நாம் இதை வேலை பார்க்கலாம். வாழைப்பூவை தனித்தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணலாங்க. பண்ணும்போது உள்ள ஒரு நார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நாம் வெளியே எடுத்துடலாங்க. எடுத்துட்டு அந்த வெள்ளை இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் இது மாதிரி, அதையும் அப்படியே சேர்த்து எடுத்துட்டுங்க. இப்படி ஒவ்வொரு இதுலேயுமே எடுத்துட்டு அந்த தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மோர் தண்ணியில் ஊற வச்சுருக்கோங்க. மோர் தண்ணியில் நாம் ஊற வச்சும்போது அந்த கருப்பு தன்மை வராதுங்க. அந்த துவர்ப்பு தன்மை எல்லாத்தையுமே அந்த தண்ணியில் உறிஞ்சு எடுத்துடும். ஸோ நாம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அந்த தண்ணியில் ஊற வச்சு எடுக்கலாங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடானது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடுக்க தொடங்கியாச்சுங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், சின்ன சீரகம், பாசிப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை, சிவப்பு வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை, சின்ன வெங்காயம் வறுபட்டதும் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, பூண்டு சேர்க்கலாம். பூண்டு நல்லா வறுத்துட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மோர் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லை வாழைப்பூவை, அதை நாம் வடிகட்டு வச்சுருந்தோம். அதை நாம் இதில் சேர்க்கலாம். வாழைப்பூவை சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டு எடுக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,